ஒவ்வொரு நாளும் அதான் சொன்னீங்களா, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்க எங்கேயோ கடந்து கடந்து போகணும்னா, ஆண்டவரே நான் இங்க போறது உங்க சித்தமா நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அல்லது அந்த உள்ளான அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கக்கூடியதான் இருக்கும். அப்ப அந்த அபிஷேகத்தை நீங்க நாடுங்க அப்படின்னா அது இன்னைக்கு ஒரு நாள் போக அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாளைக்கு மறுபடியும் நீங்க எங்கன்னா போனா மறுபடியும் யாரை தான் தொடர்பு கொண்டாகணும்? அந்த உள்ளான அபிஷேகத்தை தொடர்பு கொண்டே தேவனை தொடர்பு கொண்டே ஆகணும். அவர் மறுபடியும் உங்க கூட பேசக்கூடியவர் இருப்பார். அப்ப பேசி நீ போகாதுன்னு சொன்னா நீங்க போகிறது நிறுத்துங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வழிகளில நடக்கக்கூடிய ஜனங்களா இருக்கு. அதான் கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து இருதயமாகிய பலகையில அவர் எழுதுனேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா. இது நமக்குள்ள இருக்கிற பிரமாணத்தை ஜீவ பிரமாணத்தை குறிக்கூடியதான் இருக்கிறது. அடுத்த காரியம் சொல்றாரு, அதாவது நான் அவர்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அபிஷேகம் அவர்களை நிலைத்திருக்கிறது. ஒருவனும் அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் வெளியிருந்து ஒருத்தவங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தை இது இப்படிதான் போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள